கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, முதல் முறை இந்த ஜெப வழிபாட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்காக ஜெபிக்கலான் இருக்கோம். நிறைய பேர் புது ஆட்கள் வந்தது மாதிரி தெரியுது. ஸோ முதல் முறை இந்த ஜெப வழிபாடு வந்து கை தூக்குங்கப்பா. முதல் முறையாக இந்த ஜெப வழிபாட்டுக்கு வந்தவங்க. ஓகே, லீமா ரோஸ், எஸ் சிஸ்டர் ஜாக்லின், சிஸ்டர் ஜாக்லின். வேறு யாராவது? நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணாமல் இருக்கிறீங்க, முடிந்த அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. சில வழிபாட்டில் வீடியோ ஆன் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே நாங்கள் வீடியோவை ஆன் பண்ண சொல்லுவோம். முடிந்த அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியோ ஆஃபில் இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த நேரம் மட்டும் ஆடியோ ஆன் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த ஜெப வழிபாடு வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் நார்மலாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நிறுத்தி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இது. ஸோ முடிந்த அளவு எல்லோரும் வீடியோவை ஆன் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோஸ் ப்ளீஸ். கடவுள் கிருபையில் நெட்வொர்க் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. குட். சரி, எல்லோரும் கண்களை மூடுவோம். புதிதாக இன்று ஜாயின் பண்ணவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, முதல் முறையாக இந்த ஜெப வழிபாட்டுக்கு நீர் அழைத்து வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, அவனுடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி அப்பா அவர்களை சுத்திகரிக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ ஒரு வேளை எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாத தகப்பனே, நீர் அறிவீர். அது எதுவாக இருந்தாலும் உம்முடைய நாமத்தினால் அப்பா உம்முடைய சித்தத்துக்கு உகந்ததாக இருந்தால் அதை நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் நலம் இல்லாமல் வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நோய்கள் விட்டு போகும்படி கட்டளையிடுகிறோம். We rebuke every spirit of infirmity to leave them right now in the name of Jesus. இந்த ஆரம்ப நேரத்திலே இதோ இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நேரத்திலே எல்லா நோய்களும் விட்டு அகன்று போகும்படி கட்டளையிடுகிறேன். Every pain in the body, I rebuke you, leave them right now in the mighty name of Jesus. இதோ இவருடைய உடல் பரிசுத்தாவி தங்கமாலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதோ சாத்தானே உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. By the resurrection power of Jesus, I command every spirit of infirmity to leave them right now in Jesus name. வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சைக்ளிக் எஃபெக்டாக வந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். யார் யார் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரே பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதோ, I rebuke it in the mighty name of Jesus. Leave them right now in the mighty name of Jesus. I command. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, நீர் விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். We give glory to God the Father through Jesus. Amen. Praise the Lord. Okay, சகோதரி Galaxy A23 சிஸ்டர், நீங்கள் முடிந்த அளவுக்கு மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் அந்த நேரத்தில் மட்டும் ஆன் பண்ணி பேசினா நல்லாயிருக்கும். வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைமில் துதி ஆராதனை நேரத்தில் யாருக்காவது உடம்புல வலிகள் போனது, நோய் குணமான மாதிரி ஃபீல் பண்ணவங்க இருந்தால் சொல்லலாம். நிச்சயமாக நிறைய பேருக்கு சரியாயிருக்கும். யாராவது உடம்பு வலியோடு வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குணம் ஆயிருக்கும். யாராவது சாட்சிப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா சாட்சிப்படுத்தலாம், கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக. தலைவலியோடு வந்தேன் பிரதர், கால் வலியோடு வந்தேன், குணமானவங்க யாராவது இருந்தீங்கன்னா கைங்களை உயர்த்தினா பார்க்கலாம். எனிபடி? ஓகே, ஆக்சுவலாக ஆண்டவர் நிறைய பேர் குணப்படுத்திருக்காரு, ஆனால் நிறைய பேர் கூச்ச போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, முடிந்த அளவுக்கு எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. லீலா செல்வம், ஓகே, வெரி குட். ஆண்டவருக்கு கரங்களை தெரிய நன்றி செலுத்துவோமா? சிஸ்டர், கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி என்னன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீலா செல்வம், முடிந்தா பண்ணுங்க, முடியலன்னா பிரச்சனை இல்லை. பட் முடிந்த அளவுக்கு எல்லோரும் எஸ் எஸ் சிஸ்டர், என்ன ப்ராப்ளத்தோட வந்தீங்க நீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் அந்த பிரேயருக்கு வந்து எவ்வளவோ மாற்றம் தெரியுது பிரதர். எனக்கு ரொம்ப உடம்பு பிரச்சனையா இருந்துச்சு. சின்ன கூட டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், நல்லா இருக்குன்ட்டாங்க அந்த ரிசல்ட். அப்போ நீங்க ஜீசஸ் சொன்னதை நம்பல, டாக்டர் சொல்றதை நம்புறீங்களா? இல்லைங்க பிரதர், இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எவ்வளவோ மாற்றம் இருக்கு என்கிட்ட. வெரி குட், வெரி குட். போயிட்டு வந்ததே சொல்றேன், உங்ககிட்ட சாட்சியா சொல்றேன். குட். ஜீசஸ் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்காரு சிஸ்டர், நம்ம நோயெல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை நம்பினீங்கன்னா எல்லாம் போயிடும். ஓகே சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஓகே, வெரி குட். குட் குட் குட். ஓகே, சரி, என்ன ஒரே ஒரு செகண்ட். ஓகே, நம்ம கடந்த வாரம்
நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா என்ன பண்ணுன்றது குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்வது? நிறைய பேர் என்ன சொல்றோம், நம்ம வாழ்க்கை ஓகே. உங்க வாழ்க்கை யார் கையில இருக்குது? புதுசா வந்து அவங்க பதில் சொல்லுங்க பாருங்க. பழைய யாருன்னு சொல்ல வேண்டாம். உங்கள் வாழ்க்கை யார் கையில் உள்ளது? மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். இப்போ உங்கள் வாழ்க்கை உங்க கையில இருக்கா, கடவுள் கையில இருக்கா? கடவுள் கையில. வெரி குட். நம்ம கையில இருக்கு. ஓகே, இப்பமே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வெரி குட், கடவுள் கையில. சபாஷ், சரியான போட்டி. வேற யாராவது? இன்னும் மற்றவங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எதுவும் ஒம்பன் பாக்குறீங்களா? உங்க வாழ்க்கை யார் கையில் உள்ளது? உங்க கையில இருக்கா, கடவுள் கையில இருக்கா? நம்ம கையில தான் இருக்கு பிரதர். கடவுளோட இறை வார்த்தையை நம்பி அதுபடி பண்ணோம்னா சிஸ்டர், கேட்ட கேள்விக்கு பதில் அதுக்கு மேல வேண்டாம். உங்க கையில இருக்கா, கடவுள் கையில இருக்கானா, என் கையில இருக்கு இல்ல கடவுள் கையில இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, வேற யாராவது? இப்ப இங்க ஒரு குழப்பமாயி போச்சு இல்லையா? பாதி பேர் என் கையில இருக்குன்றாங்க, பாதி பேர் கடவுள் கையில இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே நம்ம வாழ்க்கை யார் கையில இருக்கு? இப்போ நம்ம வாழ்க்கை கடவுள் கையில இருந்ததுன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் கடவுள் கையில இருந்ததுன்னா, எரேமியா 29வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. அப்போ கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருமையான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். அப்போ எல்லா கிறிஸ்தவங்களும் சூப்பரா இருந்திருக்கணும் இந்த உலகத்துல, அப்படிதானே? இந்த உலகமே பார்க்கணும், இந்த மக்கள் மட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்களே, எதனால இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கணும். ஆனா உலகத்துல அப்படி நடக்குதா? நடக்குதா, நடக்கலையா? சத்தம் கேட்கல. யார் அது பிரதர்? கோவில்ல நிறைய கிறிஸ்தவம் தான் செத்து போயிட்டாங்க பிரதர். கோவிட்ல நான் ஃபர்ஸ்ட் மக்கள் இறந்தவன்னு முதல் டேட்டா நேரம் பார்த்தேன். கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இறந்து போறாங்க, மற்ற மக்கள் எவ்வளவு பேர் இறந்து போறாங்கன்னு. நம்மளுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லை. உண்மையிலே கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மியாகவும் மற்றவர்கள் அதிகமா இருந்திருந்தா ஒரு உலகமே திரும்பி பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த மக்கள் மட்டும் யாருமே சாகலையேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வித்தியாசமும் இல்லை, கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நமக்கும் உண்மையான கடவுளை தெரிந்த நமக்கும் தெரியாத மக்களுக்கும் வேறு ஒரு வித்தியாசம் இல்லாதனாலதான் இந்த கிறிஸ்தவத்துக்குடைய மரியாதை எல்லாம் போச்சு. ஏன்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததுன்னா கோவிட் நம்மளை டச் பண்ணிருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, அப்போ கடவுள் வகுத்த திட்டங்கள் அருமையான திட்டங்கள் தான். அந்த திட்டங்கள் பிரகாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சூப்பரா இருந்திருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சூப்பரா இல்லை. சாதாரண மக்கள், மற்ற மக்களை போல தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அழுகை. இப்போ இங்கே ஜெபத்துக்கு வந்ததில் இப்போ 100 பேர் வந்திருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பேர் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். இல்லை பிரதர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க. அதுலேருந்தே நமக்கு தெரியுது நம்ம வாழ்க்கை யார் கையில் இல்லை, கடவுள் கையில் இல்லை. ஏன்னா கடவுள் போட்ட திட்டம் சூப்பர் திட்டம். அப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமா நம்ம இருந்திருக்கணும். ஆனால் மக்கள் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது அது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. வேணா யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு மாதிரி பைபிள் இருக்கும், தயவுசெய்து பைபிள் எடுத்து பாருங்கள். நம்ம ஸ்லோவாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இதுல எங்கேயாவது கடவுள் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லியிருக்காரா? நான் முதலே சொன்னேன், நான் கேள்வி கேட்பேன், நீங்க தப்பா இருந்தாலும் பதில் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இறை வார்த்தையை நம்ம படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நீ வெற்றி பெறுவாய்ன்னு ஆண்டவர் சொல்ற. நான் உனக்கு வெற்றி கொடுப்பேன்னு சொல்லல இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுறது தோல்வி அடைகிறது யார் கையில இருக்கு?
முதல்ல அதை ஒத்துக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கிறது கிடையாது. எல்லாம் என்ன சொல்லிடுறோம், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம் பிரதர், ஆண்டவர் கையில் கொடுத்துட்டோம். தப்பு செஞ்சாலும் அவங்க செஞ்சாங்க, அதனால நம்ம பொறுப்பு நம்ம ஏற்றுக்கிறது கொண்டுக்கிறோம். கடவுள் இந்த உலகத்தை படைத்து நமது கையில் கொடுத்திருக்கிறார். திருப்பாடல் 115, 116 அப்படிதான் சொல்லுது. கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதருடைய கையில் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உலகம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது? உலகம் என் கையில கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. உலகத்தை யார் கையில கொடுத்திருக்கார்? எங்க வீடே என் கையில இல்ல பிரதர், உலகத்தையே கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்கன்றீங்களா? உண்மையிலேயே இந்த உலகம் நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு ஆண்டவர், இல்லையா? இந்த உலகத்தை ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உலகத்தை என் கையில கொடுத்திருக்கார். உண்மை அதுதான். இறை வார்த்தையின் பிரகாரம் இந்த உலகம் நமது கையில் கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணோம், ஏமாந்து போயிட்டு சாத்தான் கையில கொடுத்துட்டோம், பாவத்துல கொடுத்துட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப நமக்கு தெரியணும், நம்ம வாழ்க்கையில உள்ள பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம். எப்போ நம்ம பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதான் பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு வகை தேடுவோம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு உண்மை புரியல. எல்லாம் கடவுள் தான் கொடுக்குறாரு, கடவுள் கையில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் கடவுள்கிட்டே கேட்குறோம், ஆண்டவரே பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். பிரச்சனைக்கு காரணம் நமக்கு தெரியல. நம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான், வெளியில் உள்ளவங்க யாரும் கிடையாது. இப்போ ஆதாம் ஆண்டவர் கேட்டார், ஏன் பாவம் செஞ்சேன்? ஆதாம் என்ன சொன்னாரு? அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? நீ கொடுத்த என் ஒய்ஃப்னு சொல்லல, ஏவாள்னு சொல்லல, நீங்க கொடுத்த பொண்ணு. இப்ப பழி யார் மேல தூக்கி போடுறாரு? நீங்க ஒரு மோசமான பொண்ணை கொடுத்துட்டீங்க, அந்த பொண்ணு சொன்னதுனால தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா முதல்ல ஏவாளை படைத்து கடவுள் ஆதாமுடைய முன்ன கொண்டு வந்தாரு, நிறுத்தினாருன்னு இருக்கு. இப்ப ஆதாம் கேட்டாரா, இந்த பொண்ணுக்கு நான் பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டாரா? வெரி குட். யார் அது? ஒன்னும் கேட்கல. பொண்ணை பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு, லவ் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிட்டார், காதல் மொழிகள்லாம் பேசினார். அப்போ நீர் கொடுத்த பொண்ணுன்னு சொல்லல, இல்லையா? பாவம் பண்ணவொன்னு கேட்டவொன்னு என்ன சொல்றாரு, நீ கொடுத்த பொண்ணு. அந்த சொல்ல கேட்டதுனால தப்பா போச்சுன்றார். பழிய தூக்கி ஏவாள் மேல போடுறார். ஏவாள் என்ன சொல்றாங்க, அந்த பாம்பு என்னை வஞ்சித்து விட்டதுன்றாங்க. இதே போலதான் நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, உங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனைனா, என் கணவன் சரியில்லை, கணவனை கேட்டா மனைவி சரியில்லை, இன்னும் மிஞ்சி போச்சுன்னா மாமியார் சரியில்லை, யாரையா ஒருத்தரை குறை சொல்ல வேண்டியது. நான் சரியில்லை பிரதர் எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? என்னைக்கு நான் சரியில்லை, கடவுள் கொடுத்த இந்த வார்த்தையை நான் ஒழுங்காக கடைபிடிக்கல, அதனாலதான் என் வாழ்க்கைக்குள்ள அந்த பிரச்சனை வந்ததுன்னு என்னைக்கு ஒரு கிறிஸ்துவன் ஒத்துக்கொள்கிறானோ அப்போ அதுல இருந்து வெளியே வரதுக்கு வழி தேடுவோம். அதனால் இதை ஒத்துக்காத வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் மேல குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆண்டவரே நீ கொடுத்த கணவன் சரியில்லை, குடிகாரனா இருக்கிறான், நீ கொடுத்த மனைவி சரியில்லை, ஒரே வாயாடியா இருக்கிறான், இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும், நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தெரியுது, யாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஏதோ ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவாருன்னு பார்த்தா வந்த உடனே திட்டுறாரு. இந்த பிரதர் ஆறுதலாம் பேச மாட்டார், உண்மை பேசுவார். ஓகேங்களா? உண்மை சில நேரத்துல கஷ்டம், சில நேரத்துல இன்னைக்கு அதை நீங்க ரிசீவ் பண்றதை பொறுத்து இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டம் பிரச்சனைக்கு நம்ம காரணம் இல்லைன்னு நினைச்சிருந்தா நீங்க மாத்திக்கோங்க. நம் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் நம்ம தான் காரணம். நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுறேன், உங்களுக்கு புரியும் எதனால சொல்றேன்னு சொல்லிட்டு. நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் இறை வார்த்தையை விதைக்க வேண்டும். ஏன்னா இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு சிஸ்டத்துல இயங்குது. இந்த ஒளியின் ராஜ்யம் வேற, இருளின் ராஜ்யம் வேற. ஒளியின் ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் சட்டத்திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை விதைப்பாயோ நீ அதை அறுவடை செய்வாய். அப்போ உங்களுக்கு அறுவடை வேணும், என்ன பண்ணணும், விதைக்கணும். என்ன அறுவடை வேணுமோ அதை விதைக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு நோய் குணமாகணும்னா அதுக்குள்ள வார்த்தையை விதைக்கணும். பண பிரச்சனை சரியாகணும், கடன் பிரச்சனை சரியாகணும்னா அதுக்குள்ள வார்த்தையை விதைக்க வேண்டும். எங்க விதைக்கணும்? உங்களுடைய இருதயத்தில் விதைக்கணும். ஓகேங்களா? அப்போ
எதை விதைப்பாயோ அதை நீ அறுவடை செய்வாய். உங்களுக்கு சமாதானம் வேணும், அந்த சமாதானம் ஒரு வார்த்தை இருதயத்தில் விதைக்கணும். அன்பு இல்லாமல் எனக்கு அன்பே கிடைக்க மாட்டேங்குது, அன்புக்குள்ள வார்த்தையை இருதயத்தில் விதைக்கணும். கோவம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, திடீர்னு கோவம் வந்துடுது. அப்போது அன்பின் வார்த்தையை இதயத்தில் விதைக்கும் பொழுது கோவம் வராது. இதை செய்யாமல் நீங்கள் ஜீசஸ்ட்டை போயிட்டு 100 ஜெபமாலை ஒரு நாளைக்கு சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா பரலோக ராஜ்யம் அந்த சட்டத்திட்டத்திற்கு ஏற்றபடி தான் நடக்கும். ஜீசஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் இந்த உலகத்துக்கு ஜீசஸ் எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தார் கேட்டால் நிறைய பேர் சொல்வீங்க, அவர் பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வந்தார்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து வந்தவுடைய முக்கியமான நோக்கம் அது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை மீட்க வந்தார். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்ததுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் வெறும் பாவத்தை வந்து நம்ம ரட்சிக்கிறதுக்காக அல்ல. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. நானே படிக்கிறேன், இதில் டிஸ்பிளேயும் பண்ணியிருக்கேன். கடவுள் அவர்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்போ இந்த உலகத்தை படைச்சிட்டு கடவுள் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தை நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொன்னார். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற உரிமை யார்கிட்ட கொடுத்தார்? கடவுள் மனிதனிடம் கொடுத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுள் தன்னுடைய கையில் அந்த அதிகாரத்தை வைக்கல. திருப்பாடல் 115 116 பார்த்தீங்கன்னா, கடவுள் விண்ணுலகத்தை படைத்தார், விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைத்தால் மண்ணுலகத்தையோ மானிடர் கையில் கொடுத்து விட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய உலகம் முழுவதும் பிதாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் இந்த பூலோகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? நம்முடைய கையில் தான் கொடுத்தார். அப்போ இந்த பூலோகத்தில் ஒரு பிரச்சனை, நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடுறது தவறு, நம்ம தான் சரி பண்ணியாகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, அப்போ இங்கே பாவம் பண்ணும்போது என்ன ஆகிறோம்? இந்த ஆளுகின்ற உரிமையை நாம் இழந்து போனோம். பாவம் செய்யும் எவனும் பாவத்துக்கு அடிமை. அப்போ நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகிறோம்? சாத்தானுக்கு அடிமை ஆயிட்டோமா? சாத்தானுக்கு அடிமையானமா ஆகலையா? எஸ். எத்தனை பேர் சாத்தானுக்கு அடிமையா இருந்தீங்க? இல்ல, பாவத்துக்கு தான் அடி. சாத்தானுக்கு அடி. ஒன்றும் செய்ய முடியாதா? என்ன வேணும்? 100 எக்ஸீட் ஆயிடுச்சு. ஒன்றும் ஓகே, நம்ம எதுக்கு அடிமையா இருந்தோம்? சாத்தானுக்கு அடிமையா இருந்தாலும் எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யோவான் 8:32 நினைக்கிறேன், ஒரு முறை எடுத்து பார்த்துடலாமா? யோவான் 8வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. முப்பத்தி 34. யோவான் 8வது அதிகாரம் 34வது இறை வார்த்தை. பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இறை வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? பாவம் செய்யும் போது பாவத்துக்கு அடிமை, சாத்தானுக்கு அடிமை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். மனிதன் ஒரு காலத்திலும் சாத்தானுக்கு அடிமையா இருந்தது கிடையாது. பைபிள் ஏதாவது ஒரு வசனம் அப்படி சொல்லியிருக்கா பாருங்க, எங்கேயும் கிடையாது. இப்போ ஒருவேளை நாம் சாத்தானுக்கு அடிமையா இருந்தா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி யார் கையில் கொடுத்துருக்கணும்? ஜீசஸ் தன்னுடைய ரத்தத்தை யார் கையில் கொடுத்தார்? அப்ப நம்ம பாவம் செஞ்சாலும் பாவத்துக்கு அடிமையானாலும் யாருக்கு சொந்தக்காரங்க? பிதாவுக்கு தான் சொந்தக்காரங்க. சாத்தானுக்கு ஒரு காலத்தில் நம்மகிட்ட சொந்த அதிகாரம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் செய்யும் போது நம்ம பாவத்திற்கு அடிமையாகிறோம், கடவுளை விட்டு பிரிஞ்சு போறோம். சாத்தானுக்கு ஒரு காலத்தில் நம்ம அடிமை கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பிதாவிட்ட போய் கொடுக்கிறார் காணிக்கையாக. ஏன்? இத்தனை ஆத்மாவுக்கு நான் ஈடாக என்னுடைய ரத்தத்தை கொடுக்குறேன், அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி நமக்காக பரிகார பலி செலுத்துகிறார். அதனால் நாம் ஒரு காலத்திலும் சாத்தானுக்கு அடிமை கிடையாது, நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம் பாவத்தில் இருக்கும்போது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நாங்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம். அதில் சாத்தானுக்கு அடிமையாக இல்லைன்றதுல ஜாக்லின் சிஸ்டர் உங்களுக்கு டவுட்டா? இதை கை தூக்கு நம்பர் இருந்த சிஸ்டர், டவுட்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஒரு செகண்ட் ஜாக்லின் சிஸ்டர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க.
உங்கள் வாய்ஸ் கேட்கல சிஸ்டர், மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, வில்லியம்ஸ் பிரதர் உங்கள் கொஸ்டின் கேளுங்க பிரதர். பாவம் வேற சாத்தானு, பாவம்னாவே சாத்தானுக்கு சாதகமாக தான் பாவம். சாத்தான் வேற பாவம் வருது. நீங்களே சொல்லுங்க பிரதர், பாவமும் சாத்தானும் ஒண்ணா? இந்த பாவம் உருவாக்குறது சாத்தான் வழியா தானே மறுபடியும் நீங்க சாத்தாமலே குறை சொல்றீங்க பிரதர். நம்ம பாவம் பண்ணோம் அவ்வளவுதான். ஓகேயா? சாத்தானுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்முடைய தவறு பிரதர் பாவம் பண்றது. சாத்தான் சரி, இன்னும் சொல்ல போனீங்கன்னா தீமை கருக்கொண்டு பாவத்தை விளைவிக்குதுன்னு இருக்குது. ஓகேயா? அப்ப தீமை எங்க இருந்து உருவாகுது? நம்ம கிட்ட இருந்தா உருவாகுது. ஓகே, நம்ம மனசுல இருந்து அந்த தீமை வெளியில வருது. அதனால சாத்தான குறை சொல்றது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. நம்ம தப்ப நம்ம அக்செப்ட் பண்ண பிரதர். முதல்ல பாவத்தில் விழுந்தது அது என்னுடைய தவறு. நான் பாவத்தில் விழுந்தது அது என்னுடைய தவறு. இது சாத்தான குறை சொல்லி இன்னொருத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நான் முதலே ஆரம்பித்தேன். எப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நடக்கிற தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறானோ அப்போ தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி தேடுவோம். இல்லைன்னா மற்றவங்களை குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். நம்ம நாம் பாவத்தில் விழுந்தது, இப்போ நான் பாவத்தில் விழுந்தேன் அது என்னுடைய தவறு. என் வாழ்க்கை கடவுள் சொன்னபடி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இல்லைன்னா அது என்னுடைய தவறு. இஸ் இட் கிளியர்? நிறைய பேருக்கு ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம இவ்வளவு நாளும் மற்றவங்களை குறை சொல்லிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை முதல்ல மாற்றணும். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு நான் தான் காரணம். இல்லை பிரதர் எங்கள் மாமியார் இவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க. மாமியார் தொந்தரவு பண்ணால் என்ன? உலகம் 1000 சொன்னாலும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தா. அதுதான் இறை வார்த்தை, அதுதான் முக்கியம். நம்பிக்கையில் நீங்கள் போகும்போது ரோட்டில் போகிறவங்க 1000 பிரச்சனை பண்ணாலும் 1000 திட்டினாலும் கூட இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணாலும் ஏசு கிறிஸ்துக்கு பிரச்சனை இல்லையா? கூட இருந்த ஒருத்தர் காட்டி கொடுக்கலையா? அண்ணன் தம்பிங்க நம்மள பைத்தியம் முடிச்சுன்னு சொன்னாங்க. அவர் கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருந்தாரா? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அல்ல பெரியப்பா சித்தப்பா பசங்க என்ன சொன்னாங்க? அவருக்கு மனம் பேதலித்து விட்டதுன்னு சொன்னாங்க. கூட இருந்த சீடர்கள் நிறைய பேர் இவர் சொல்றதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு விட்டுட்டு போனாங்க. ஜீசஸ் இதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. அப்போ நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய நிம்மதி நம்ம கையில் தான் இருக்குது. எனக்கு நிம்மதி போச்சு நான் கவலைப்படுறேன்னா அவங்களால நான் கவலைப்படுறேன்னா நம்ம பைத்தியக்காரன், நம்ம புரியாமல் பேசுகிறோம். நம்முடைய அறியாமை. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இப்போ உங்களை ஒருத்தர் கோவப்பட வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. யார் வீக்காக இருக்கிறது? இப்போ யார் தோத்து போனது? உங்களை ஒருத்தர் கோவப்பட வைக்கிறார். அப்போ யார் தோத்து போனது? நீங்கள் தோத்து போயிட்டீங்களா அவர் தோத்து போயிட்டாரா? கோவப்பட வச்சவர் தோத்து போயிட்டாரா? புரியுதுங்களா? என்ன ஒருத்தர் கோவப்பட வைக்க முடியுதுன்னா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். அவர் ஜெயிச்சிட்டார் இல்லையா? எனக்கு அவரால் என்ன கோவப்படுத்த வைக்க முடியாது. ஸோ நான் தோத்து போயிடுறேன். என்னுடைய நிம்மதியை ஒருத்தர் கெடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் ஜெயிக்கிறார், நான் தோத்து போறேன். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் நிம்மதி யாராவது கெடுக்க முடிஞ்சுதான்? அவருடைய மகிழ்ச்சி யாராவது கெடுக்க முடிஞ்சுதான்? என்ன பிரதர்ஸ்? அப்படியே பிடிச்சி வச்ச சில மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். முடியல இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? வீட்டுக்காரால நிம்மதி போச்சு, ஒய்ஃபால நிம்மதி போச்சு, அவங்களால அப்பாவால நிம்மதி போச்சு, பிள்ளையால் நிம்மதி போச்சுன்றோம். என்ன நடந்தாலும் நம்முடைய நிம்மதியை எதுவும் குலைக்காதபடி பாதுகாக்க முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசு கிறிஸ்து யார் அது? சொல்லுங்க பிரதர். பிரதர், அப்ப இயேசு கோயில்ல கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலீஸ்ல கோயில்ல அவர் கோவப்பட முடிஞ்சிச்சு அப்படின்னா வெயிட் கோயில்ல கோவப்படும்போது என்ன சொல்லி கோவப்படுறாரு? அதான் நம்மள ஓகே என்ன சொல்லி கோவப்பட்டார்? என் தந்தையும் இல்லட்டு ஏன் ஓகே என் தந்தையும் இல்லட்டு ஏன் ஓகே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னவா ரெப்ரசன்ட் பண்றாரு அந்த இடத்துல? உங்க பேக்ரவுண்ட்ல ஏதோ நாய்ஸ் வருது பிரதர். ஓகே, ஜீசஸ் என்ன சொல்றாரு? மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் போய் ஓகே நோ ப்ராப்ளம். ஜீசஸ் அங்கே ஸ்பெசிஃபிக்காக என் தந்தையின் இல்லத்தை ஏன் பாழ்படுத்துறீங்க, கல்வர் கோகையாக மாத்துறீங்கன்னு சொல்றாரு.
அப்போது அவர் மானிட மகனாக அங்கே பேசலை, பிதாவுடைய பையனாக பேசுகிறார். ரெண்டு வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? ஜீசஸ் இஸ் 100% டிவைன், 100% ஹியூமன். இந்த இடத்துல அவர் டிவைன் நேச்சர்லேருந்து பேசுகிறார், ஹியூமன் நேச்சர்லேருந்து பேசலை. பிதாவுடைய பையன்ற முறையில் பேசுகிறார். ஹி ஹஸ் த ரைட் டு ஸ்பீக், புரியுதுங்களா? அந்த இடத்துல அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது. அதிகாரத்துக்கு கீழ்பட்டவங்க தப்பு செய்யும்போது கோவப்பட்டு கண்டிக்கிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஹலோ நிஷாந்த், வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க? ஓகே. ஸோ அவர் ரொம்ப தெளிவாக சொல்லாரு, என்னுடைய தந்தையின் இல்லத்தை என் கல்வர் கோவிலாக நீ மாற்றீங்கன்னு சொல்லிட்டு தான் சாட்டையை வச்சு அடிக்கிறார். ஏன்னா அவர் தான் தலைமை குரு, உண்மையான தலைமை குரு. அங்கே உள்ளவங்களை துரத்தி விடுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதனால அந்த இடத்துல கோவப்பட்டு செய்கிறார். இப்போ உங்கள் சர்ச்சில் நீங்கள் ஒருத்தர் தண்ணியில் ஒரு பியர் பாட்டில் எடுத்து போய் குடிக்கிறாங்க, ஃபாதர் அடித்து துரத்தலாமா துரத்தக்கூடாதா? ஃபாதருக்கு ரைட்ஸ் இருக்காங்க. அதே போல தான் ஜீசஸ் இந்த இடத்துல கோவப்படுறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் கோவப்படுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று கண்டிக்கிறது, இன்னொன்று தண்டிக்கிறது. ஓகே, இப்போது ஒரு சிலர் கோவப்படுவாங்க. கோவப்படும்போது என்ன ஆகும்? உள்ள கை காலம் டென்ஷன் ஆகும், ஹார்ட்லாம் படபடக்கும் இல்லையா? இதுக்கு பேர் எமோஷ்னலாக கோவப்படுறது. ஜீசஸ் அந்த மாதிரி எங்கேயும் கோவப்படுறது கிடையாது. இன்னொன்று கரெக்டிவ் மெஷர் எடுக்கிறது. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் மேலே கோவப்பட்டால் என்ன பண்ணுறது? எப்படி, எதுக்காக கோவப்படுறாங்க? இந்த குழந்தைய எப்படி சரி பண்ணுறது? அப்போது ஏசு கிறிஸ்து கோவப்பட்டது அந்த மாதிரி தான். தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்கள்கிட்ட என்ன பண்ணால் இவங்க சரியாவாங்கன்ற ஒரு கரெக்டிவ் மெஷர் தான் அங்கே பண்ணுறாரு. அது நம்ம கட்டாயம் பண்ணணும். நம்முடைய குழந்தைகள் தப்பு பண்ணிச்சுன்னா கோவப்பட்டு நம்ம கண்டிப்பது தவறு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எமோஷனலாக கண்டிச்சிங்கன்னா தப்பாக போயிடும். நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? உணர்ச்சி வசப்பட்டு குழந்தைகளை கோவப்படுறீங்க, அது சரி கிடையாது. ஏசு கிறிஸ்துங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அந்த கல்வர்கள் கொகையாகிறீங்கன்னு சொல்லி வெளியே துரத்தினார். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு செய்யல, கரெக்ட் பண்ணுறதுக்காக செய்கிறார். கடவுளுக்கு அது பிரியமில்லைன்றதை சொல்லி காமிக்கிறதுக்காக. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி தண்டிக்கிறீங்கன்னு பாருங்கள். கண்டிக்கிறீங்களா, இல்லை தண்டிக்கிறீங்களா, அல்லது சரியாக இந்த குழந்தை என்ன பண்ண? ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன் ஒரு மெடிசன் கொடுக்கும்போது என்ன மெடிசன் கொடுத்தா அந்த நோய் குணமாகன்னு யோசித்து கரெக்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் குழந்தைங்களை அப்படி தான் கண்டிக்கணும். என்ன பண்ணால் இந்த குழந்தை சரியாகும்? அடித்தாதான் சரியாகணும் போடுங்க, தப்பு கிடையாது. அன்பாக சொன்னால் சரியாகணும்னா அன்பாக பேசுங்க. கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினா சரியாகணும், உயர்த்தி பேசுங்க. இந்த ஒரு லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி குழந்தைங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா அது கரெக்டான ஒரு மெத்தட். ஆனால் நிறைய பெற்றோர்கள் உணர்ச்சி வசப்பட்டு குழந்தைங்களை கண்டிக்கிறீங்க, அது சரி கிடையாது. அது சரியாகவும் போகாது. எப்பொழுது நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களோ உங்கள் டெசிஷன் தப்பாக போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போது பயத்தில் நீங்கள் குழந்தைங்களை கண்டிக்கிறீங்களோ அது தப்பாக போகும். ஏன், எதனால் பயத்தில் குழந்தைங்களை கண்டிக்கும் போது தப்பாக போகும்னு சொல்கிறேன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். பயத்தோடு குழந்தைகளை இருக்கும்போது பயந்துகிட்டு பண்ண மாட்டாங்க, நம்ம இல்லாதப்ப பண்ணிடுவாங்க. இல்லை சிஸ்டர், நிறைய பெற்றோர்கள் என் குழந்தை தப்பாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் குழந்தைங்களை கண்டிக்கிறாங்க இல்லையா? இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற பயத்தில் கண்டிக்கிறாங்க. எப்போ நீங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நம்பிக்கை போச்சு, கடவுள் மேலே நம்பிக்கை போச்சு. நான் எஸ்ஏ 53:14-13 தானேம்மா? எஸ்ஏ 53:14 ஆண்டவர் தாமே உன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவார், அவர்கள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர்னு பைபிள் சொல்லுது. இப்போ இந்த வார்த்தையை நம்பினோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்ஐயா 53:14 ஒரு மினிட் செக் பண்ணேன். இல்லையே, 54:13. ஓகே. உம் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், உம் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது யாருடைய வேலை? அதுக்காக நம்ம கடமையை செய்ய விட்டுறோம்னு கூட சொல்லணும். நம்ம கடமையெல்லாம் செய்யணும். இருந்தாலும் நாம் கடவுளுக்கு உத்தமமாக இருக்கும்போது என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார், என் பிள்ளைங்க சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா பயந்து போய் குழந்தைங்களை திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம், உதைக்க மாட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஜீசஸ் உங்கள் கனவுல இல்லை நேராக சொல்கிறார், உங்கள் பையனை பின்னால் நான் பார்க்கலான்னு நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு.
இப்போ உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ண போட்டு அடிப்பீங்களா? என்ன அடிப்பீங்களா? அடிக்க மாட்டான் bro. ஏன்? அவன் போப்பாகுவான்னு விசுவாசிப்பாங்க. அப்போ நம்புவீங்க. இப்போ இந்த வார்த்தை அப்படி தானே எழுதி கொடுத்துருக்குது. போப்பாகலான்னு உன் பிள்ளை நல்லபடி ஒரு வாழ்க்கை வாழன்னு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறோம். இதுதான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த பயம் வரும். நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை பயத்தில் தண்டிக்கிறாங்க. எங்கே என் பிள்ளை கெட்டு போயிடுமோ, எங்கே என்னைய மாதிரி ஆகிடுமோ. பயம் எதனால் வருது? நம்ம பண்ண தப்பு பிள்ளைங்க மேலேயும் வருது. ஐயோ என்னை மாதிரி குழந்தையும் தப்பு பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அதனால குழந்தைகளை கண்டிப்பது அவசியம். ஆனால் தண்டிக்கக்கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணால் இந்த குழந்தை சரியாகும், கடவுள் ஆவியானவர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஹோலி ஸ்பிரிட்டை கேட்கணும். இந்த குழந்தைய எப்படி வழி நடத்துறது, என்ன பண்ணால் இது சரியாகும்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அந்த குழந்தை நல்வழிக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்போது நம்ம பாவம் பண்ணணும். நம்ம பாவம் பண்ணணும் யாருக்கு காரணம்? நான் பாவத்தில் வந்து அதுக்கு யார் காரணம்? வெரி குட், நம்ம தான் காரணம். குட். அதே நான் பாவம் பண்ண நான் காரணம், நீங்கள் பாவம் பண்ண நீங்கள் காரணம். ஓகே, அதே போல் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை, நிம்மதி இல்லை, ஒரே மன கஷ்டம், யார் காரணம்? அவங்க தான் காரணம். வெரி குட். இதை வந்து நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா இறை வார்த்தை என்ன சொல்லுது? எதை விதைப்பாயோ நீ அதை அறுவடை செய்வாய். நம்ம இருதயத்தில் தேவையில்லாத விதைச்சோம்னா அதை தான் நம்ம அறுவடை பண்ணணும். இப்போ எனக்கு நிம்மதி இல்லை பிரதர், எனக்கு பயமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம பயத்துக்குரிய வார்த்தைகளை விதைச்சிருக்கிறோம். நேற்று ஒரு அம்மா வந்து ஒரு மெசேஜில், நேற்று தான் நான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப காலையிலேருந்து ரொம்ப கவலையாக இருக்குது பிரதர், ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போது ஒரு துன்பமான ஒரு விஷயம் வருது, ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறோம். இப்போது இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைப்பதும் காதோடு நிறுத்திக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. கரெக்டாக? நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பமான ஒரு துக்கமான ஒரு காரியத்தை நீங்கள் கேட்குறீங்க. இந்த வார்த்தையை இங்கே கேட்டுட்டு சிந்தனையில் நம்ம யோசித்ததோடு நிறுத்துறது உங்கள் கையில் இருக்குது. இல்லை உள்ளத்தில் விதைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், காதில் கேட்ட வார்த்தையை நேராக போய் உள்ளத்தில் விதைக்கிறோம். எப்படி உள்ளத்தில் விதைக்கிறோம்? அந்த வார்த்தையை திரும்பி 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 நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். எப்பொழுது நீங்கள் கேட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்தில் எழுதப்படுகிறது. நிறைய நேரத்தில் நல்ல விஷயத்தை நம்ம எழுதுறது கிடையாது. ஆனால் டாக்டர் ஒரு ரிப்போர்ட் சொன்னார், சப்போஸ் உங்கள் பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை உங்கள் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, உடனே என்ன பண்ணுறோம்? பிபி சுகர்னா கூட பரவாயில்ல, கேன்சர்னு ஒரு வார்த்தையை கேட்டால் உடனே என்ன ஆயிடுது? உயிர் எழுதுகிற வரைக்கும் மைண்டில் எண்ணங்கள் போகுது நிறைய பேருக்கு, இல்லையா? நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணுறோமா? ஸ்டாப் பண்ணுறதில்ல. திரும்ப திரும்ப திங்க் பண்ணும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். இந்த நம்ம வார்த்தையில் கேட்குற வார்த்தையை இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பற்றி மீண்டும் யோசிக்காமல் நிறுத்த நம்மால் முடியும். கடவுள் நமக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது அதுக்கு மெத்தட் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி அதை மறுபடியும் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து வரும்பொழுது சாத்தான் போய்ட்டு என்ன பண்ணுறான்? நீர் கடவுளுடைய மகனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். இப்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துக்கு சாத்தானுக்கு பதில் சொல்லணும்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாயை திறந்து பதில் சொல்கிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான். எதனால சொல்றாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லனா அவருக்கு இருந்த பசியில 40 நாள் சாப்பிடணும்னா பசி கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கையில யார் மனுஷன் கிடைச்சா கூட உழுங்கலான்னு போல இருக்கும், இல்லையா? யார் கிடைச்சாலும் கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்ன இந்த வார்த்தை என்ன ஆகும்? மனசுல சுத்திக்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பதில் சொல்லணும்னா இந்த வார்த்தை அவருடைய மனதில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கும். கொஞ்ச நேரம் கவனம் இருந்தாலும் அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் எழுதப்படும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்வார். இதுக்காக தான் ஜீசஸ் என்ன பண்றாரு? முதலே அந்த வார்த்தையை காதில் வரும்போதே ஸ்டாப் பண்றார்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பண்ணணும்? ஐயோ என்ன சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே. நான் ஒரு முறை ஒரு சகோதரியை பார்த்து பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, 16 வருடத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்னார் பிரதர், அது என் காதில் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குண்ணா. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் சொன்னது? 16 வருடத்துக்கு முன்னால் சொன்ன வார்த்தை காதில் ரீங்க ஆரம்பிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த முதல் வாசம் என்னன்னு கேட்டால் யாருக்கும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இந்த வாரம் சண்டே ஃபர்ஸ்ட் ரீடிங் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று தானே முடிஞ்சது. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, வெரி குட். நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. குட் குட். அட்லீஸ்ட் ஒரு சிலர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. குட். ஆனால் வீட்டுக்காரர் 10 வருஷத்துக்கு முன்னாடி கோபமாக சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு மனசை நோக்கடிக்காம ஒரு சொன்ன வார்த்தை நம்மளுக்கு மைண்டில் இருக்குது. காரணம் என்ன? நம்ம திருப்பி யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரி, இருதயம் ஒரு பொக்கிஷம் மாதிரி, நம்முடைய என்ன சொல்றது, சேஃப் லாக்கர் மாதிரி. உங்கள் வீட்டில் லாக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கல் மண்ணெல்லாம் வச்சுருப்பீங்களா? செங்கல்லாம் வச்சுருப்பீங்களா? இல்லை வீட்டில் இருக்கிற அழுக்கு துணிலாம் அங்கே வச்சுருப்பீங்களா? என்ன வச்சுருப்பீங்க அங்கே சேஃப் லாக்கரில்? தைரியமாக சொல்லுங்கள் சார். நான் உங்கள் வீட்டு லாக்கர்லாம் கேட்க மாட்டேன், பாஸ்வேர்ட்லாம் கேட்க மாட்டேன். நகையும் பணமும் வச்சுருப்பீங்க இல்லையா? ஓகே. விலை உயர்ந்த பொருள் தான் நம்ம வீட்டு லாக்கரில் வைக்கிறோம். இப்போ நம்ம லாக்கரில் என்னென்ன வச்சுருக்கோம்? நம்முடைய இருதயம் தான் லாக்கர். அதில் விலை உயர்ந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். மற்ற கல் மண்ணு நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதான் பிரச்சனையே. இப்போ நிறைய பேர் நம்ம லாக்கரில் என்ன வச்சுருக்கீங்க? யாரோ சொன்ன வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம எதை வச்சுட்டு இருக்கோம்? ரோட்டில் போனவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் தோல்விக்கு முக்கியமான காரணம், நாம் இருதயத்தில் இறை வார்த்தையை வைப்பதற்கு பதிலாக பொன்னை விட மேலான 7 முறை புடமிடப்பட்ட பொன்னை விட மேலான இறை வார்த்தையை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மண்ணையும் கல்லையும் வச்சுட்டு இருக்கிறோம். மக்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பிரச்சனை நிறைய நேரத்தில். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது தான் வாழ்க்கையில் நிம்மதி வரும். யார் சொன்னாலும் என்ன பண்ணணும்? இங்கே ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காத அல்லது ஒரு மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லும்போது உடனே இறை வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணணும். ஒரு டாக்டர் சொல்றாரு உனக்கு கேன்சர்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரின் தழுமுலால் என் நோய் குணமாயிடுச்சு, வாதை என் கூடாரத்தை நெருங்காது. இதை நீங்கள் அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை இங்கே ஸ்டாப் ஆகிடும். அதை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உள்ளே போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு கடன் பிரச்சனை, கடன் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாரு, கடனான கட்டாயம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு முன்னால் ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணுறாரு. என்ன பண்ணலாம்? பயப்படக்கூடாது. இறை வார்த்தை அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அல்லது தோபித்து 4:20 ஒரு வார்த்தை இருக்குது, மகனே நீ ஏழை ஆகிவிட்டாய். அப்போ நீ எப்படி செல்ஃபாக சொல்லணும்? நான் ஏழை ஆகிவிட்டேன் என்று பயப்பட மாட்டேன், ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடித்து நான் பெரும் செல்வந்தன் ஆவேன். இப்படி நீங்கள் வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது இந்த மற்றவங்க சொன்ன வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிளில் நம்முடைய இருதயத்தை தோட்டத்துக்கு ஒப்புமைப்படுத்தி நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கார்டனா பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஏதோன் தோட்டம், யார் அதை பயிரெல்லாம் உருவாக்குனதாங்க? ஆதாமா ஏவாளா? யார் உருவாக்குனது? ஆதாம் உருவாக்குனார். ஓகே, பிதா தான் எஸ். ஆமா சிஸ்டர், இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். இன்னைக்கு வர முடியாதவங்க பாதி பேரு ஆமா மெசேஜ் அதுல வந்திருக்கு. எஸ் எஸ், வர முடியாத மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அடுத்த வாரம் அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ இட் வில் யூ கேன் அகாமடேட் மோர் பீப்புள். இன்னைக்கு 100 தான் வர முடியாது. ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏதோன் தோட்டத்தை உருவாக்கியது கடவுள். உங்களுக்கு தொடக்க நூல் 2வது அதிகாரம், தொடக்க நூல் 2வது. அப்போ முதல்ல கார்டனர் யாரு? ஃபர்ஸ்ட் கார்டனர்
கடவுள் தான். தொடக்க 2:8 ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதோனில் ஒரு தோட்டம் அமைத்து. யார் தோட்டத்தை அமைச்சது? அப்போ கடவுள் தான். ஓகேங்களா? அப்ப மொத தோட்டக்காரன் யாரு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இறை வார்த்தையில ஒண்ணுமே முக்கியம்தான். முதல்ல தோட்டத்தை அமைத்து தான் படைத்த ஆதாமை, மனிதனை அங்க போய் உட்கார வச்சுட்டு என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் செய்யணும் அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஓகேங்களா? எதனால இது ரொம்ப முக்கியம். கடவுள் இந்த வேலையை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய உள்ளம்தான் தோட்டம். ஓகேங்களா? அந்த ஏதோன் தோட்டத்தில் ஒரு ஆறு தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீர். இப்போ அந்த தோட்டத்தை பார்த்து நம்முடைய இருதயத்தில் நாம் இறை வார்த்தையை விதைத்து பரிசுத்தாவியுடைய உதவியோடு நீர் பாய்ச்சும் போது அது என்ன ஆகும்? தோட்டம் சூப்பராக ஒரு தோட்டமாக மாறும். கனி கொடுக்கக்கூடிய, ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டமாக மாறும். இப்போ ஒவ்வொருவருடைய தோட்டம் எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் பார்க்கணும். இதை பொறுத்து உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குதோ உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற எண்ணத்தை போல உங்களுடைய வாழ்க்கை அமையும். நீதிமொழிகள் 4:23 ஞாபகம் இல்லை. நீதிமொழிகள் யாராவது நீதிமொழிகள் 4:23 பாருங்க பார்க்கலாம். அது இல்லை சாரி, கரெக்ட் தான். நீதிமொழிகள் 4:23 வெளிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், அதனின்று புறப்படுபவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எது உறுதி செய்து? உங்க இருதயத்திலிருந்து பிறக்கின்ற நல்லது கெட்டது தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இப்போ உங்க வாழ்க்கை நல்லது இல்லைன்னா என்ன? எது நல்லது சரியில்லாம இருக்குது? இருதயம் சரியில்லாம இருக்குது. ஓகேங்களா? இருதயத்தை சரி பண்ணுவதும் நிலத்தை பண்படுத்துவதும் ஒண்ணுதான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏதோன் தோட்டத்தை நிலத்தை பண்படுத்த சொல்றாரு, அதை பாதுகாக்க சொல்றாரு. அப்போ 2 விஷயம் ரொம்ப முக்கியம் இருதயத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்று, இருதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உங்களுடைய இருதயத்தை நீ பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. நீதிமொழிகள் 4:23 விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய். இப்போ ஆண்டவர் ஏதோன் தோட்டத்தை காவல் செய்ய சொன்னாரா சொல்லலையா? அங்க ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தை நீ பாதுகாக்கவும் பண்படுத்தவும் செய்யும் சொல்லி அனுப்புறாரு. பாதுகாப்பது, அந்த ஏதோன் தோட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பதும் ஒன்று. இருதயத்தை பாதுகாக்கலாம் என்ன ஆகும்? இறை வார்த்தைக்கு பதிலாக தேவையில்லாத வார்த்தையை நாம் விதைக்க ஆரம்பித்து விடுவோம். எப்படி நம்ம இருதயத்தில் வார்த்தையை விதைக்கிறோம்? தேவையில்லாத கேட்கும்போது விதைக்கிறோம், தேவையில்லாத பார்க்கும்போது விதைக்கிறோம். நம்முடைய 5 புலன்கள் வழியாக நம்முடைய இருதயத்தில் நீங்கள் வார்த்தையை விதைக்க முடியும், சீடை சர்வ் பண்ண முடியும். உதாரணமாக இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க, அது எங்கே ஸ்டோர் ஆகுது? உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் ஆகுது இல்லையா? 20-30 வருடத்துக்கு முன்னாடி இளையராஜா போட்டு ஒரு பாட்டு கேட்கும்போது டக்குன்னு நம்ம அடுத்த பாட்டு பாடுறோம் இல்லையா? அப்போ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? அது நம்முடைய இருதயத்தில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா? ஆனால் இறை வார்த்தை நிறைய பேர், பிரதர் பைபிள் வார்த்தை எனக்கு மனசுல நிற்க மாட்டேங்குது பிரதர், உள்ள அங்கே எல்லாம் ஃபில் ஆகிருக்குது இல்லையா? தேவையில்லாதது ஃபில் ஆகிருக்கிறதுனால இது வார்த்தை உள்ளே போய் நிற்க மாட்டேங்குது. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். கலையை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஆண்டவர்கிட்ட போய் பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரே இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்து போடுங்க. ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு நமக்கு. பிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எரியப்படும். நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் உண்மை அறியாத நேரத்தில் தேவையில்லாத என்னுடைய இருதயத்தில் நான் விதைச்சி வச்சுட்டேன். அப்போ இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் தேவையில்லாமல் பார்த்த காட்சிகள், வீடியோக்கள், வாய்ஸ், லெட்டர்ஸ், வார்த்தைகள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி கடல்ல எரியறன்னா போய் விழுமா விழாதா? யாருக்கும் நம்பிக்கை இல்லை. விழும். மலையை பார்த்து பெயர்ந்து போனா கூட போகும்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் தாராளமா போகும். ஓகேங்களா? இறை வார்த்தையை நம்பி நீங்க சொன்னீங்கன்னா, நம் இருதயத்தில் தேவையில்லாம விதைச்ச காரியங்கள்லாம் முதல்ல களைய பிடுங்கணும்.
அப்போது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக தான் முதல்ல அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஆதாம் ஏவாளை போயிட்டு இருந்த தோட்டத்தை நீ பாதுகாத்து பண்படுத்து, இதை செய்கிறத உன்னோட இருதயத்துக்கு செஞ்சீங்கன்னா நீ சூப்பர் ஆகிடும்ன்றது தான் முதல்ல அந்த வேலையை கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல விதைச்ச களையெல்லாம் தூக்கி தூர போடணும், மறுபடியும் களை விதைக்காமல் பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நம்ம இந்த விதையெல்லாம் களையெல்லாம் பிடிங்கிட்டு அப்புறம் நைட் அண்ட் டே டிவி முன்னால் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், மறுபடியும் களையை விதைக்கிறோம். அது சீரியல் அதை விட மோசமான கலை. கரெக்டா? டிவியை பற்றி பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது தெரியுமா? ஆதியாகமத்தில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? டிவியை குறித்து பைபிளில் ஆதியாகமத்தில் சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஒரு சகோதரருக்கு தெரியுது. வெரி குட். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. அந்த மரம், இது என்ன மரம்? நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற மரம். இது எங்க இருந்தது? தோட்டத்தில் நடுவில் இருந்தது இல்லையா? இப்போ நம்ம வீட்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மரம் எங்கே இருந்தது? தோட்டத்துக்கு நடுவில் இருந்தது. இந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இருந்துதான். கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருக்குதா? அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும். டிஃப்ரெண்ட் நியூஸ் வருதா? கண்களுக்கு களிப்பூட்ட டான்ஸ் எல்லாம் நடக்குதா? அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதோட பாவத்தில் விழுந்தாள். விழுந்ததோட கணவனையும் விழ வச்சா. இன்னைக்கு இந்த மரம் எங்க இருக்குது? எல்லார் வீட்லயும் நடுவுல, வீட்டுக்கு நடுவுல நீ 30 இன்ச்சா நான் 40 இன்ச்சு வாங்குறேன், நீ 40 இன்ச்சுனா நான் 50 இன்ச்சு வாங்குறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பெருசா மரம் வளர்த்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணப்போ அந்த மரத்தை தூக்கி தூர போடுங்க, பாதி பிரச்சனை சரியாயிடும். இப்போ நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, மரத்தை விட்டுட்டு அங்க வச்ச மரத்தை மடியில் வச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? கையில ஹாலுக்கு நடுவில் இருந்த மரம் இப்போ கையில் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் உள்ள இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு காரணமான காரியங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே போகிறத அவாய்ட் பண்ணுறது மிக மிக அவசியம். இதெல்லாம் போகிறதுனால தான் இறை வார்த்தை நமக்கு டேஸ்ட்டாக தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு புரியல பிரதர், பைபிள் படித்தா பிடிக்கல பிரதர், பைபிள் படித்தா புரிய மாட்டேங்குது பிரதர். ஏன்? ஏற்கனவே நம்ம நிலம் ஃபுல்லாக களைகள் நிறைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நிலத்தில் பயிரிட போகிறீங்க, அங்கே ஒரே முள்ளும் ஃபுல்லாக ஒரு டஞ்சன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. போனவன் போய் பயிரிட முடியுமா? முடியாது. அதனால் முதல்ல என்ன பண்ணணும், களையெல்லாம் ரிமூவ் பண்ணணும். திரும்பி களையை விதைக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் விதையை விதைக்கும் போது அந்த விதை பலன் கொடுக்கும். இதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த விதைப்பன் ஓமை மிக மிக முக்கியமான ஓமைன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஓமை உங்களுக்கு புரியலன்னா வேற எந்த ஓமை புரியும்னு கேட்குறாரு இல்லையா? அப்போஸ்தலர் போய் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கும், எங்களுக்கு இது புரியலன்னு சொல்லும்போது ஜீசஸ் என்ன கேட்குறாரு, இது கூட உங்களுக்கு புரியலையா? இது புரியலன்னா மற்ற ஓமைகள் உங்களுக்கு எவ்வாறு புரியும்? ஏன்னா இந்த ஓமையின் அடிப்படையில் தான் பரலோக ராஜ்யமே அதோட சட்ட திட்டங்களே கட்டி எழுப்பப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தில் ஏற்கனவே விதைச்ச களைகளை முதல்ல பிடுங்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தி பிதா நடாத நாற்றுகள்லாம் பிடுங்கி எரியப்படும்னு சொன்னீங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத களைகளை பிடுங்கி எரியுங்க சொல்லிட்டு திரும்பி களையை விதைக்காம நம்ம ஸ்டாப் பண்ணணும். எந்தெந்த வகையில் தேவையில்லாத இறை வார்த்தைக்கு முரண்பாடான இன்ஃபர்மேஷன்ஸ் வருதோ அதை எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் இறை வார்த்தையை நீங்கள் விதைக்க 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 உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ விதைச்சவொன்னு அடுத்த நாள் கனி வந்துருமா? நிறைய இன்ஸ்டன்ட் காஃபிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி இதுக்கு எதாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று ஆனால் நாளை குறைச்சிட்டாங்க, இருந்தாலும் சில நாட்கள் ஆகிறது இல்லையா? ஒரு காலத்துலலாம் அரிசி விளையிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இப்போலாம் 3 மாதத்தில் அரிசி முளைச்சி வந்துடுது. ஆனால் அது எல்லாமே உடலுக்கு கெடுதியாக தான் போகுது இல்லையா? அன்றைக்கி நிறையா கெமிக்கல் போட்டு உணவுகள் வர்றதுனால தான் நிறைய பேருக்கு கேன்சர் அதிகமாக வருது. எல்லாம்
விஞ்ஞானமயம், அவசரம் அவசரம் சொல்லி இயற்கைக்கு முரண்பாடாக பண்ணுற எல்லாமே பிரச்சனையில் தான் போய் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நமக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நம்ம களைகளை எடுத்து போடணும், விதையை விதைக்கணும், தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுனா பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நம்ம கேட்கணும். நம்முடைய சிந்தனையை புதுப்பிக்க வேண்டும். அதுக்கு முன்னால் நான் சாங் ஆஃப் சாலமன், சாலமோனுடைய பாடல்களில் உன்னத பாடல்கள் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலிருந்து 15வது இறை வார்த்தை வரை உள்ள வசனத்தை அப்புறம் படித்து பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு முறை ரீட் பண்ணி காமிக்கிறேன். சாலமோனின் உன்னத பாடல்கள் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலிருந்து 16வது இறை வார்த்தை. இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா டூயட் சாங் மாதிரி இருக்கும், ஒரு காதலி காதலனும் பாடுற மாதிரி. ஆனால் இது உண்மையிலே கடவுளும் ஒரு ஆத்மாவும் உரையாடக்கூடிய ஒரு உரையாடல். சரி, நான் முடிஞ்ச அதையும் எடுத்து படித்து பார்த்துறேன் உங்களுக்கு. வெரி செட் எது பிரதர் டிஸ்பிளே பண்ணிடலாமா? ஓகே. சாங் ஆஃப் சாலமோன், இனிமை மிகு பாடல்கள் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இதில் பாருங்க, பூட்டியுள்ள தோட்டம் நீ. இது வந்து காதலன் காதலியை பார்த்து சொல்றது. அதாவது ஜீசஸ் ஒரு ஆத்மாவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூட்டியுள்ள தோட்டம் நீ, என் தங்காய் மணமகளே, பூட்டியுள்ள தோட்டம் நீ. அப்ப என்ன அர்த்தம்? இது எந்த ஆத்மாவை பற்றி ஆண்டவர் சொல்றாரு? யார் தன்னுடைய இருதயத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்ற வார்த்தை. பூட்டியுள்ள தோட்டம் நீ, முத்திரையிடப்பட்ட கிணறு நீ. ஹோலி ஸ்பிரிட்ல நம்ம முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். மாதுளை சோலையாய் தளித்துள்ளாய், அங்கே தித்திக்கும் கனிகள் உண்டு, மருந்தோன்றியும் நரந்தமும் உண்டு. நரந்தம், மஞ்சள், வசம்பு, இலவங்கம், எல்லா வகை நறுமண மரங்களும், வெள்ளை போடமும் அயிலும், தலை சிறந்த நறுமண பொருள்களும் உண்டு. இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது, பரிசுத்தாவுடைய கனிகளை குறிக்கிறது. இது ஒன்றும் பரிசுத்தாவுடைய கனிகளை குறிக்கிறது. நீர் தோட்டங்களின் நீர் ஊற்று, வற்றாது நீர் சுரக்கும் கிணறு. இந்த வற்றாத நீர் சுரக்கும் கிணறு எது? பரிசுத்தாவி நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடுன்று ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் இது. அப்போ நம்முடைய இருதயத்தில் இறை வார்த்தையை விதைத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம உள்ள போகும்போது கனி தரும் மரமாக நாம் வருவோம். இந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு கடவுள் நம்ம கிட்ட வருவார்னு சொல்லி இந்த வாசனம் சொல்லுது. எது? நம் இருதயத்திலிருந்து வீசுகின்ற அந்த நறுமணத்தை நுகர்வதற்காக இயேசு கிறிஸ்து வருவார். இப்போ யோசித்து பாருங்க, நம்ம இருதயத்திலிருந்து நறுமணம் வருதா இல்லை துர்நாற்றம் வருதா? யாரும் சொல்ல வேண்டாம், யோசித்து பாருங்க. நாம் என்ன விதைச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் அது நறுமணமாக வருகிறதா, கனி தரும் மரமா இருக்குதா அப்படின்றது இருக்குது. இது சாலமோன் தன்னுடைய ஞானத்தினால் இதெல்லாம் அவர் தீர்க்கதரிசனத்தில் பார்த்து எழுதுறார். Praise the Lord. Hallelujah. ஸோ நாம் இருதயத்தை பாதுகாப்பது மிக மிக அவசியம். விழிப்பாக இருந்து பாதுகாக்க சொல்றாரு. இப்போ நான் சொன்ன முத நம்முடைய காதில் ஒரு வார்த்தை வரும்போது, இறை வார்த்தை வரும்பொழுது அது நமக்கு வாழ்வழிக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையை நம்ம கேட்கும்போது அது சாவுக்கு இட்டு செல்லும் வார்த்தையாக அமைகிறது. ஆதாம் ஏவாளை பார்க்குறோம், பிதா கிட்ட இருந்து கேட்குற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பாவத்தையும் செய்யலை இல்லையா? பிதா அவங்களோட பேசுகிற வரைக்கும் ஒரு பாவமும் செய்யலை. எப்பொழுது சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் காது கொடுக்கிறார்களோ பாவத்தில் விழுறாங்க. ரைட்? அப்போ நம்ம பாவத்தில் விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்னது? இறை வார்த்தைக்கு முரண்பாடான காரியங்களை நாம் காதில் கேட்பது, கண்ணில் பார்க்கறது, தொட்டு உணர்றது. இதுதான் நம்முடைய பாவத்திற்கு அடிப்படை காரணம். பாவத்தில் விழாமல் இருக்கணும் என்ன பண்ணோம்? நம்ம ஐம்புலன்களை நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்தோம்னாலே பாவத்தில் விழாமல் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படியா? இதெல்லாம் செய்யணும், முக்கியமாக செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம்முடைய இருதயத்தில் உள்ள தோட்டம், உங்கள் இருதயம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கை அமையும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. உங்கள் இருதயம் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்கும்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனைனா, பிரச்சனை எங்கே இருக்குது? உண்மையிலே நம்முடைய இருதயத்தில் இருக்குது. ஹார்ட் கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ஹார்ட் கண்டிஷன் இல்லை, ஆன்மீக இருதயம். உங்கள் அந்த ஆன்மீக இருதயத்தில் என்ன விதைச்சிருக்கீங்களோ, உங்கள் இருதயம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த தைரியத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல உண்மையிலே. சிலர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்களே, ஆண்டவர்கிட்ட நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஏன் இப்படி, அப்படி பரிசுத்த வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. உண்மையிலே எனக்கு நிறைய சகோதரி என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன் பிரதர், நானும் இன்னும் பாவத்தில் நிறைய பாவத்தில் உழுந்து உழுந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கு, ஆஹா இந்த சகோதரிக்கு நம்ம எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியுமா? நான் பாவமே செய்யலைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா? ஆனால் எந்த தைரியத்தில் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வாரம் பிக்னிக் போயிட்டு வரீங்க, வெளியூருக்கு ஏதோ போயிட்டு வரீங்க, வரும்போது உங்கள் மெயின் டோர் லாக் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போய் பார்த்தா பீரோவில் இருக்கிற ட்ரெஸ்ஸு நகைலாம் கீழே கிடக்குது. வீட்டுக்கு யார் வந்துட்டு போயிருக்குது? யாராவது சொல்லணுமா திருட வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு? பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும் திருட வந்திருக்கானா வரலையான்னு சொல்லிட்டு. திருட நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தானா யார் காரணம்? அதுக்கு நம்ம டோரை திறந்து விட்டதுனால திருட வந்தான் இல்லையா? உங்கள் உடலில் நோய், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சண்டை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ டோரை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோம். அதான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் காரணம், என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு நான் காரணம். எப்போ நம்ம அதை ஏற்றுக்கொண்டு எந்த இடத்துல நான் டோரை திறந்து விட்டேன், எந்த இடத்துல ஜன்னலை திறந்து விட்டேனோ அதை க்ளோஸ் பண்ணோம்னா பிரச்சனை சால்வ் ஆகும். நம்ம டோரையும் ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு திருட வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் மணிக்கணக்காக போய் ஜெபிக்கிறோம், நற்காரங்களில் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம், ஜெபமாலை விழுந்து விழுந்து சொல்கிறோம். நீங்கள் ஜெபமாலை விழுந்து விழுந்து சொல்கிறதுனால, கோயிலுக்கு போகிறதுனால, நற்கரணை ஆராதனையில் பங்கேற்கிறதுனால உங்கள் பிரச்சனை மாறப்போகிறது கிடையாது. உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி பண்ணணும்னா தேவையில்லாத தூர போட்டுட்டு மறுபடியும் களைகளை விதைக்காமல் நீங்கள் பாதுகாக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இன்னும் ஒரே ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போது அடுத்தது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வார்த்தையை விதைப்பது. சப்போஸ் தப்பான வார்த்தை உள்ளே வந்துருச்சுன்னா எப்படி தெரியும்? அந்த வார்த்தை என்ன பண்ணும்? சிந்தனையை கொடுக்கும் இல்லையா? கற்பனையை கொடுக்கும், சிந்தனையை கொடுக்கும். கரெக்டா இல்லையா? ஓகே. இப்போது கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போகும்போது மாதா வந்து சந்திக்கிறாங்களா, சந்திக்கலையா? இப்போ எத்தனை பேருக்கு ஜீசஸ் மாதாவை சந்திக்கிற காட்சி மைண்டில் வந்துதா? நான் வார்த்தையை தானே சொன்னேன், உங்களை சிந்திக்க சொன்னா? அப்போ என்ன அர்த்தம்? வார்த்தை உள்ள வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அது கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால் கடவுளுடைய காரியத்தை சிந்திப்பீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையாக இருந்தால் அந்த முரண்பாடான கருத்தை சிந்திப்பீங்க. அப்போ உங்கள் சிந்தனையை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு என்ன திங்க் பண்ணிட்டீங்கன்னு யோசித்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் உள்ளே போன வார்த்தை சரியான வார்த்தையா தப்பான வார்த்தையான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே வரும்போதே ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு பாருங்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு மைண்ட் ஒரு டல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், அந்த உரையாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆள்கிட்ட பேசிட்டு வச்சப்பறம் நம்மளுக்கு மனசில் ஒரு டிப்ரெஷன், அல்லது இந்த வார்த்தையை கேட்டப்புறம் மனசில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு குறையுது. என்ன பண்ணணும்? உடனே அந்த வார்த்தையை துரத்தி விடணும் நம்ம மனசில் இருந்து. அந்த வார்த்தையை மீண்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சாத்தானை ஓடிப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு எதிரான இறை வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சப்போஸ் ஒருத்தர் சொல்கிறார், நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லணும்? ஐயோ இப்படி சொல்லிட்டாரே, உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம மனசில் உள்ள மகிழ்ச்சி, சந்தோஷம்லாம் போயிடணும். அடுத்த செகண்ட் நம்ம இறை வார்த்தை எடுத்துகிட்டு எனக்கு வலுவுற்றுன்னு துணை கொண்டு
எல்லா வார்த்தையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தை நம்முடைய சிந்தையிலிருந்து அகன்று போய்விடும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு பேர் தான் விசுவாச போராட்டம். இதுக்கு பேர் தான் உண்மையான கிறிஸ்துவ போராட்டம். நிறைய பேர் நான் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் பிரதர், எத்தனை வருஷமா, 25 வருஷமா சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கேன். அதே நான் 25 வருஷம் அப்போதான் கல்யாணம் ஆச்சு. இதுக்கு பேர் சிலுவை கிடையாது. புரியுதுங்களா? கணவன் சிலுவையா? தயவுசெய்து கணவன் சிலுவைன்னு சொல்லாதீங்க, மனைவி சிலுவைன்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உண்மையிலே பாரமான சிலுவை ஆகிப்போடும். கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு, கணவனுக்கு கொடுத்த பரிசு மனைவி, மனைவி கொடுத்த பரிசு கடவுள் கணவன். இதை நீங்கள் ஒரு பிளஸ்ஸிங்காக ஆசீர்வாதமாக நினைக்காம சிலுவையாக நினச்சிங்கன்னா அது உண்மையிலே சிலுவையாக மாறும். அதனால் கணவனை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள், மனைவியை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள், குழந்தைகளை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ ஒன்று சொல்ல போகிறதுக்கு நன்றி சொல்லுங்கள், மாமியார் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது கணவன் ஓகே, மாமியார்லாம் வேண்டான்றாங்க. மாமியார் இல்லாமல் கணவன் வந்துட்டாரா? மாமியார் இல்லாமல் கணவன் வந்தாரா? எனக்கு ஹஸ்பண்ட் ஓகே பிரதர், மாமியார் வேண்டாம். எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. ஜெயா சிஸ்டர் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லையா? ஓகே. ஸோ கணவனுக்கு நன்றி சொல்றது ஓகே, ஆனால் மாமியாருக்கு நன்றி சொல்ல மாட்டேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மாமியார் இல்லாமல் கணவன் வரல, அந்த மாமியாரையும் கடவுள் தான் கொடுத்தார். கணவனை கொடுத்த அதே கடவுள் தான் மாமியார் நம்ம கொடுத்தார். அவங்களுக்காக நன்றி சொல்லணும், ஆசீர்வதிக்கணும், பிளஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது வாழ்க்கை ஒரு பூத்து குலுங்கும் ஏதோன் தோட்டமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, இப்போ நம்ம கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத காரியங்கள் நிறைய விதைச்சு வச்சிருக்கோம். டிவி மூலயமா, யூடியூப் மூலயமா, ஃபேஸ்புக் மூலயமா, இன்னும் பல சோஷியல் மீடியாக்கள் மூலயமா, அல்லது மற்றவர்கள் கண்களை முடுங்க, கல்வாரி இருக்க ஜீசஸ் கண்மணில் கொண்டு வாங்க, ஒப்பு கொடுக்கலாம். மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தி பேசிய வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் நினைத்து, அல்லது மற்றவர்கள் செய்த துரோகத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய பொன்னை விட மேலான இறை வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல மனிதர்கள் செய்த காரியங்களையும் மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளையும் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம லாக்கரில் விலையுயர்ந்த பொருட்களை மட்டுமே வைப்போமோ, அதேபோல் நம் இருதயத்தில் இறை வார்த்தையை மாத்திரம் நாம் வைக்க வேண்டும். நம்ம இருதயத்தில் வைக்கிற இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றும். அது தெரியாமல் நீங்கள் இது வரைக்கும் எல்லாத்தையும் இறை வார்த்தையும் நான் வச்சுருக்கேன் பிரதர், மற்றவங்க செஞ்ச காரியத்தையும் நான் மனசில் வச்சுருக்கேன், மற்றவர்கள் நம்ம ஏமாற்றியதையும் துரோகம் செய்ததையும் அவர்கள் பேசிய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வச்சுருந்தோம்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு முறை மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்தில் நான் தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வச்சுருக்கேன்ப்பா, அதெல்லாம் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். தேவையில்லாத கவலைகள், கவலைப்படுவன் கடவுளிடத்து தூரமாக இருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுது நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ, எப்பொழுது பயப்படுகிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் விசுவாசத்தை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். கவலையோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது, அழுகையோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது, பயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஜெபங்கள். அவனோட ஒப்பு கொடுங்க. நிறைய நாள் நீங்கள் பயத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும், நிறைய பேர் கண்ணீரோடு ஜெபிச்சா கிடைக்கும்னு சொல்றதெல்லாம் தப்பு. பைபிள் பிரகாரம் நீங்கள் கண்ணீரோடு அழுது புலம்பும் போது உங்கள் நம்பிக்கையை இழந்து போகிறீர்கள். அப்பா என்ற உரிமையோடு எப்பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கடவுள் உடனே பதில் கொடுப்பார். அவநம்பிக்கையான ஜெபத்தில் ஜெபிப்பவர்கள் ஒரு நாளும் எதையும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் யாக்கோபு தன்னுடைய 1வது அதிகாரத்தில் சொல்றார். இரு மனதோடு ஜெபிப்பவர்கள் கடவுளிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காது இருக்கட்டும் சொல்லிட்டு, பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காது இருக்கட்டும். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் அவநம்பிக்கையோடு, நம்பிக்கை இல்லாமல் ஜெபித்த ஜெபத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. இல்லை நான் நம்பிக்கையாக தான் ஜெபிக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் கவலையோடு ஜெபிச்சதுன்னா அது நம்பிக்கை இல்லாத ஜெபம். அழுது புலம்பி நீங்கள் ஜெபித்ததுன்னா அது நம்பிக்கை இல்லாத ஜெபம். பயத்தோடு ஜெபித்திருந்தீர்கள் என்றால் அது நம்பிக்கை இல்லாத ஜெபம். ஜெபிக்கும் பொழுதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும். நிச்சயம் என் ஆண்டவர் கொடுப்பார் என்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு ஜெபிச்சிங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா
அந்த நம்பிக்கையினால் மாத்திரமே அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் விதைத்த எல்லா தவறான எண்ணங்களுக்காகவும் சிந்தனைகளுக்காகவும் வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் உடைய மன்னிப்பு கேட்டார்களோ, இதோ உம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி பிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்று நீர் கூறிய அந்த வார்த்தையின் பிரகாரம், மார்க் 11:23 பிரகாரம், இதோ இவர்கள் உள்ளத்தில் இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ விதைத்து இதோ உம்முடைய மன்னிப்பு கேட்ட அந்த தருணத்தில் அப்பா, அந்த களைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறேன் ஆண்டவரே. Let every unwanted thing in their heart be uprooted by the power of the Holy Spirit. Right now, வேரோடு பிடுங்குகிறோம் ஆண்டவரே. காட்டு அத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் நீ சொன்னவாறு நடக்கும் என்று கூறினீரே. இதோ இவர்கள் உள்ளத்தில் வளர்த்து வைத்திருக்கிற மன்னிக்க முடியாத காட்டு அத்தி மரங்கள், உமக்கு பிரியமில்லாத எல்லா ஸ்பிரிச்சுவல் ட்ரீஸ் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறேன் ஆண்டவரே. வேரூன்றி நிற்கட்டும் அங்கு. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உடைய கல்வாரி இரத்தத்தினால் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் இறங்கி வருமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. லெட் யுவர் பவர் கம் அப்பான் them. ஏதோ தோட்டத்திற்கு இதோ ஆறுகள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தது போல எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தை நீர் ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடட்டும். இதோ இன்று ஒரு புதிய நாளாக புதிய ஒரு அபிஷேகத்தோடு அப்பா இவர்களை நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். இதோ இவர்கள் மனதில் இருக்கிற எல்லா கவலைகளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விட்டு போகட்டும். I bind every spirit of fear in the name of Jesus. Every spirit of worries in the name of Jesus. Leave them right now. கடந்து போன தவறான காரியங்கள், இதோ மற்றவர்கள் பேசிய எதிர்மறையான வார்த்தைகள், வாழ்க்கையில் நடந்த துன்பமான நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வருகிற தீய சக்திகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கட்டி நரகத்தில் தள்ளுகிறேன். விட்டு போ சாத்தானே. இப்போ I rebuke every spirit of infirmity in the name of Jesus. உடலில் நோய்களை கொண்டு வந்த ஒவ்வொரு தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். I rebuke every spirit of infirmity. Leave them right now. Every pain, leave in the name of Jesus. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இதோ ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பாயட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் புதுப்பிக்கப்படுமாறு கட்டளையிடுகிறேன். Let every body parts be renewed and recreated right now. Thank you, my Lord. Thank you, Holy Spirit. Thank you, ஆவியானவரே, இந்த அற்புதத்தை நீர் செய்வதற்காக நன்றி. எல்லா வலிகளும் விட்டு போவதற்காக நன்றி. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாக்கப்படுவதற்காக நன்றி. Lord, I speak creative miracle in the name of Jesus. Thank you, my Lord. It's happening right now in Jesus' mighty name. Amen. Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாராவது பெயின், பாடி பெயின், ஜாயின்ஸ் பெயின்ஸ் வந்து குணமானால் சாட்சி சொல்லலாம். இல்லைனா நம்ம சாட்சியை நேரத்துக்கு கடந்து செல்லலாம். எனிபடி ஏதாவது உடல் வலியோடு வந்தேன், தலைவலியோடு வந்தேன், இடுப்பு வலியோடு வந்தேன், குணமானவங்க இருந்தால் ஆண்டோடைய மாட்சிக்காக சாட்சிப்படுத்துங்க. இப்போ ஜோஸ் பிரதர் விட்னஸ் கேட்குறீங்களா பிரதர்? வெரி பிரதர் ஜோஸ். பிரைஸ் லார்ட் பிரதர். Sorry. Praise the Lord.